திரு கோட்டீஸ்வரன், உங்க அப்சர்வேஷன் இதுதான் அவங்களோட டோனா இருக்க போதா? கண்டிப்பாக சார், இதுதான் வந்து அவங்க செய்யணும் கூட. காரணம், அதாவது ஒரு அழகான எதிர்கட்சியாக உட்காந்துட்டு சந்திரபாபு நாயுடு சூப்பரு, நிதிஷ்குமார் அருமை, இவங்க இல்லைன்னா ஆட்சியே போயிடும் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, அது வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியே கொடுக்கும். அதாவது ஒரு பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி கூட தன்னை தாண்டி மற்றவர்களுக்கு போகக்கூடாதுன்ற அந்தளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய பிரதமர் நம்ம பிரதமர். அப்படி பார்க்கும்போது 75 பேர் அமைச்சரவை வரலாம். அதாவது கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 போஸ்ட் வரும், கேபினெட் போஸ்ட்டு. இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஒரு 3-4 பேருக்கு கொடுக்கலாம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு ஒரு 44 பதவி. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 அமைச்சர்கள் வரும். இப்போ கிட்டத்தட்ட தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் தலைமையில் இருக்க ஜேடியுமே பார்த்தீங்கன்னா 3இல் 1 பாதி கேட்பாங்க அதில். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது நேரம், இந்த நேரத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் திருப்பி பிடிக்க முடியாது. அதே மாதிரி கடந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிரதமர் பதவி ஏற்றுக்குவார், கூட ஒரு 4 முக்கியமான அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்குவாங்க, பிறகு மற்றதை பார்த்துக்கலான்லாம் விட முடியாது. அவங்க இப்போவே கேட்பாங்க, எங்களுக்கு எந்தெந்த கேபினெட் மினிஸ்டர்னு இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பதவி ஏற்றுக்கும் போதே இவங்களும் பதவி ஏற்றுக்கணும்னு நிர்பந்தம் பண்ணுவாங்க. ஒரு தரவு என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நிதிஷ்குமார் அவர்களுக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் பழைய மாதிரிலாம் கொடுக்கல. அவரை கூப்பிட்டு வந்து பீகாரில் எப்படி நீங்களே சிஎம்மாக கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து இங்கே மத்திய அரசில் வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஷன்ஸ்லாம் இருந்தது. கண்டிப்பாக நிதிஷ்குமார் அவர்களும் அதெல்லாம் கவனிப்பார். இதில் ரொம்ப முக்கியமானது கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜேபி இருக்காங்க, சுயேட்சைகள் இருக்காங்க, அப்னாதால் இருக்காங்க, ஜேடிஎஸ் இருக்காங்க, ஏக்நாத் ஷிண்டே கீழே ஒரு 7 பேர் இருக்காங்க. அதில் யாருன்னா ஒரு 2 பேர், ஆனால் நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் மினிஸ்ட்ரி வாங்கி கொடுங்க டெல்லியில் சொல்லி அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே கீழே இருக்கிற ஒரு 2-3 பேர் கேட்குறாங்க. ஷிண்டேவால் அது பண்ண முடியல அப்படின்னா, சரிங்க அப்போ இன்னும் ஒரு 6 மாதம் இதில் தேர்தல் வருது, மகாராஷ்டிரா அசம்பிளி வருது, நாங்கள் போயிட்டு உத்தவ் தாக்கரே சாரை பார்க்குறோம் அப்படின்னாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை காத்திருக்கு. இன்னொன்று, இந்த சிறிய கட்சிகள் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சரவை கொடுத்தா தான் சுயேட்சைகள் கொஞ்சம் பேர் வெளில இருக்காங்க, அவங்களையுமே கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே இழுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும். வெறும் சந்திரபாபு நாயுடுயோ இல்லை வெறும் நிதிஷ்குமாரை வைத்து கொண்டு இவங்க அரசியல் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக வெளியிலேருந்து ஒரு சில உதிரிகள்லாம் எடுத்து போடுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு 20 சீட்டு, இந்த சிறு குறு கட்சிகள் நடத்துகிற அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு, 75 அமைச்சரவையில் 30 அமைச்சரவை நீங்கள் வெளியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா தான் நீங்கள் பிரதமராக வந்து அந்த நாற்காலியில் ஒரு சுவாரஸ்யமாகவோ இல்லை வந்து ஒரு நிம்மதியாக உட்கார முடியும். நீங்கள் 30 சீட்டு மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த அந்த நிமிஷம் அந்த போர்ட்ஃபோலியோவை உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை எத்தனை பேர் மினிஸ்ட்ரி பதவியிலேருந்து எடுக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து அமைச்சரவை பதவி இல்லை அப்படின்னும் பொழுது அங்கேயே உட்கட்சி பிரச்சனை வரும். இதெல்லாம் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரதமரோட முகம் வந்து நேற்றே கூட பாருங்கள், பழைய ஒரு சிரிச்ச முகமோ இல்லை அந்த ஒரு வீர நடையோ என் கண்ணில் தென்படலை. வழக்கமாக இதே காலையிலே வந்து அயோத்தியா ராமர் கிட்ட போயிருப்பார். எஸ்ஆர் சேகர் சார், உங்க முகத்திலே பழைய மலர்ச்சி இல்லை. அதாவது கோட்டீஸ்வரன் ஒரு ஆள் நல்ல ஒரு இந்தியில பேசுறதுல இருக்கக்கூடிய எல்லா எங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க தமிழகத்தோட கேட்டாரு கோட்டீஸ்வரன். அதனால ஒரே ஒருத்தர் போதும் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா கூட்டணியில ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. எங்க கட்சியில மேல சொல்லி அவர் ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்ல போட்டுக்கிறேன். இருந்தாலும் கூட அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வராது. காரணம், பழைய கூட்டணி பழைய சூடுபட்டுக்கிட்டது எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பழைய எக்கச்சக்கமான ஆண்டுகள் ஆண்ட மிகப்பெரிய அனுபவம் எங்களுக்கு இருக்கு. இனி ஸ்மூத்தா போகும். காங்கிரஸ் தான் உஷாரா இருக்கணும். ஏன்னா அது பாடுகின்ற ஆட்டம் எல்லாம் இனி நடக்காதுதான் ரொம்ப உஷாரா இருக்காரு இதயத்துல. அவர்கிட்ட இடைவெளிக்கு அப்புறம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. தற்போது வரக்கூடிய செய்தி, விரைவாகவே ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர பாஜக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அமைச்சரவை, அதாவது மோடி 2.0 அரசுடைய அமைச்சரவை கூடி இந்த லோக்சபா டிசால்வ் பண்றதுக்கான தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுத்த பிறகு காபந்து அரசாக இந்த அரசு தொடர குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொள்வார். இன்று மாலையே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் அவங்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை இன்றே பிரதமர் நரேந்திர மோடி கோருவதற்கான, மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை கோர வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. விரைவாகவே பதவியேற்பு விழாவை நடத்துறதுக்கு திட்டம். ஏனென்றால் காலம் கொடுக்கும் பொழுது எதிரணிக்கு மெனியூவர் பண்றதுக்கான ஸ்கோப்பும் ஸ்பேஸும் கிடைக்கும்ங்கிறதுனால உடனடியாக காலம் தாழ்த்தாமல் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியும், அதே வேளையில் கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அகாமடேட் செய்யறதுக்கான முயற்சிகளும் டெல்லியில ஜரூராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. டெல்லியை தந்திர பூமி என்று சொல்வார்கள். பல ராஜதந்திரங்கள் 2 தரப்பிலையும் டெல்லியில நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லா சாலைகளும் டெல்லியை நோக்கி, டெல்லியிலிருந்து நிறைய சுட சுட முக்கிய தகவல்கள் இடைவெளிக்கு பிறகும் காத்துட்டு இருக்கு. வல்லுநர்களும் இணையறாங்க, இந்த அரசியல் தலைவர்களும் தொடர்றாங்க.